கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. இனிமேல் தான் வந்துட்டு கார்த்தியோட புலனாய்வெல்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவும் கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. தீபா வந்துட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா, நான் ஒரு கஷ்டமான பரிகாரம் பண்ண போகிறேன், என் அத்தைக்காண்டி, இதை முதல்ல என் புருஷன் தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், அவருக்காக தான் இந்த வீடியோ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கல்ல. அதை கேட்டதும் எதுக்காக இப்படி ஒரு வாய்ஸ் மெசேஜை எனக்கு அமுச்சு விட்டீங்க, இப்படி உங்கள் உயிரை பணைய வச்சு இந்த பரிகாரம் தேவையா அப்படின்னு சொல்ல, ஐயோ இதுவாங்க, நான் அது அம்முவை சமாதானப்படுத்துறதுக்காக அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது அம்முவா, அப்போது நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க, ஏற்பாடு பண்ணதெல்லாமே அவ தான். நான் இந்த சாமியாரை பற்றியா அண்ணி என்கிட்ட சொன்னாங்க இல்லையா, நான் உடனே அவகிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன். அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி சாமியார் டீட்டெயிலை பற்றி நானே விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணி என்னை அவர்கிட்ட கூட்டு போனதே அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்லேயே யோசிக்கிறாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, ஆனால் அதுக்கடுத்து உங்களுக்கு அங்கே போய் என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லை அப்படியா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, ஒரு சாமியார் அம்மான்னு சொல்லியிருந்தில்ல, அவங்க என்னை கூட்டு போய் கையில் கயிறு கட்டி விட்டாங்க, அதுக்கடுத்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில, இந்த பாட்டு பாடுறது கூட அந்த சாமியார் அம்மா தாங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. இவ்வளோ தெரிஞ்சும் எதுக்கு வந்துட்டு அவங்க என்கிட்ட தெரியாத மாதிரி நடித்தாங்க, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரம்யாவுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல, வரேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஓடோடி வர்றாங்க. அவர் வந்துட்டு என்கிட்ட நன்றி சொல்ல போகிறாரு, என்ன கொஞ்சம் போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கிறதே வேறு. கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரம்யாவும் எடுத்து வர்றாங்க. சொல்லுங்கள் கார்த்தி, எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, சில பல விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி கார்த்தி ஆரம்பிக்கிறாங்க. என்ன கார்த்தி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும், அதனால தான் வர சொன்னேன், எதுவும் வேலை இல்லையே, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, ஐயோ கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தான் வந்துட்டு தீபாவை அந்த சாமியார்ட்ட கூட்டு போனதாக சொன்னாங்க, அப்போது தீபா பரிகாரம் பண்ணுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியுமா அப்படின்னு சொல்ல, அது வந்து கார்த்தி அப்படின்னு வந்துட்டு ரம்யா வந்துட்டு தடுமாறுறாங்க. சொல்லுங்கள், அந்த சாமியார்ட்ட கூட்டு போனது நீங்கள் தானே, அந்த சாமியாரை எப்படி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்க, யார் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அடுக்கடுக்காக கேள்விகளை அடுக்க ரம்யாவுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ இவன் என்ன, இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ரம்யா முழிச்சுக்கிட்டே, தெரியும் கார்த்தி, ஆனால் தீபா தான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆமாம் கார்த்தி, இந்த மாதிரி கஷ்டமான பரிகாரத்தை பண்ண போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒத்துட்டு இருந்துக்க மாட்டீங்கல்ல, வீட்லேயுமே வந்துட்டு எல்லாருமே வேணான்னு தான் சொல்லுவாங்க, அதுக்காண்டி தான் நான் வந்துட்டு வேணான்னு சொல்லி மறுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஏன்னா கார்த்திகிட்ட வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வந்துட்டு தேடி அலைஞ்சேன், அப்போ வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட பார்த்தா அந்த தீபா வந்துட்டு ஏதோ ஒரு பூசாரிக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் போனேன், அவரை விரட்டி விட்டதுமே தீபா வந்துட்டு நானே இந்த பரிகாரத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி கதை வந்துட்டு உல்ட்டா விட்டுருப்பாங்க இல்லையா. ஆனால் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு இப்போ தானே தெரிஞ்சிருக்கு. அதை கேட்கவும் ரம்யா வந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேக கண்ணோட்டத்திலே வந்துட்டு ரம்யாவை பார்க்குறாங்க. சிக்கிட்டடி, இனி சின்ன புண்ணமாக போகிற அப்படின்ற மாதிரி தான் கார்த்தி முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. இனி வர சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா ரம்யாவோட கேரக்டர் வந்துட்டு ஒரே வாக்கில் வின் பண்ணுற மாதிரியே காமிக்கவும் டிஆர்பியில் வந்துட்டு ரொம்ப லோ ஆகிடுச்சு. இப்போ டேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகியிருக்காங்க, அதனால கொஞ்சம் ஸ்கிரிப்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் வருது. நான் கூட கார்த்தி ஹாஸ்பிட்டலில் இருக்க சீனை பார்த்து தீபா பாட்டு பாடுறதை வந்துட்டு பார்த்துருக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் திங்கிங்க்கு போயிட்டேன். நேற்றுலாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப அப்செட்டாகவே இருந்துச்சு, என்னடா இது எபிசோடு இப்படியே போயிட்டுருக்கேன், மண்ணா போகுது அப்படின்ற மாதிரி. பட் இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு தூள் கிளப்பிட்டார் டேரக்டர். நீங்கள் பாடினதை பார்த்தேன், உங்களுடைய பாட்டால் தான் அம்மா உயிரோடு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. எபிசோடு வந்துட்டு நல்லா போய்கிட்டு இருக்கு. இனிமேல் ரம்யாவை பற்றி ஒன்று ஒன்றா வந்துட்டு கார்த்தி தான் கண்டுபிடிச்சி அவங்களோட திரையை வந்துட்டு திரைப்படமாக்குவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.